ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே சமீபத்தில் தம்பதி கொல்லப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் பூட்டியிருந்த மேலும் ஒரு வீட்டில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். குணசேகரன், என்ன நடந்தது? காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேற்றியை அடுத்திருக்கக்கூடிய மேக்கரையான் தோட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முதிய தம்பதியினர் ராமசாமி, பாக்கியம் ஆகியோர் மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். 10.5 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக ஒரு 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கோவை சரக டிஐஜி கடந்த சில தினங்களாக சிவகிரியில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றார். ரோந்தும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 300க்கும் மேற்பட்ட போலீசார் அண்டை மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டும் கண்காணிப்பு, கணக்கெடுப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த சூழ்நிலையில் தான் இதே பகுதியைச் சேர்ந்த சிவகிரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட இதே பகுதியைச் சேர்ந்த தொப்பம்பாளையம் என்ற இடத்திலும் ஒரு கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்திருப்பதுதான் தற்போது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொப்பம்பாளையத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ், திலகவதி தம்பதியினர் வீட்டை பூட்டிவிட்டு சென்னை சென்று இருக்கிறார்கள். சென்னை சென்று விட்டு திரும்பி வரும்பொழுதுதான் வீட்டின் பூட்டு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. நல்வாய்ப்பாக அவர்கள் வங்கி லாக்கரில் தங்களுடைய நகைகளை வைத்து சென்றதால் இந்த திருட்டு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த கொள்ளை முயற்சி என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக திலகவதி அளித்த புகாரின் அடிப்படையில் சிவகிரி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே இந்த இரட்டை கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தினுடைய பரபரப்பு அடங்குவதற்கு முன்பாக மீண்டும் அதே பகுதியில் ஒரு கொள்ளை முயற்சி சம்பவம் நடந்திருப்பதுதான் இந்த பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்பாகவும் போலீசார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.